உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, தமிழ் மாத பிறப்பு அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார். இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய திருவிழாக்கள், நம்ம மாதம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெயர்ச்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும். அப்போ அந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு, அதே மாதிரி முக்கியமாக பண வரவுகள் எப்போ வரும், உங்களுக்கான தெய்வ வழிபாடு என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள், உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் வரப்போகிறார். ராசியிலே குரு, 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் கேது, 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனி, மாத பிற்பகுதியில் 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். இது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் வீடு மாறியே ஆகணும். இடம் மாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு. நீங்கள் செய்யலைன்னா உங்களை செய்ய வைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதம் ஏதாவது வீடு மாற்றுறதா மாற்றிக்கலாம். இந்த மாதம் ஏதாவது வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யறதுனா செய்யலாம். இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். உங்கள் எண்ணங்கள் அது மாதிரி தான் நோக்கி தான் பயணம் பண்ணணும், அது எந்த டவுட்டும் கிடையாது. சில முயற்சிகள் தடையாவதற்கான முக்கிய மாதமாக இருக்குது. அப்போ சில விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா தடையாகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, நல்ல இடத்துல உங்களுக்கு தெரியும் அங்கே அப்ளை பண்ணால் கிடச்சிரும்னு, ஆனாலுமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும், ஐயோ நான் எனக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து எல்லா ரெஃபரன்ஸ் இருந்தும் கடைசியில் கிடைக்கலையே, அப்போ நம்மளுக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன அடுத்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம், நம்மளுக்கு தான் எல்லா அறிவும் இருக்குது, எல்லா நாலேஜும் இருக்குது, நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ற யோசனைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும். அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஒரு பொண்ணோட ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பையன் ஜாதகம் பார்த்துருக்கீங்க, பொருத்தம் இருக்குன்னா ஆணி மாதம் பிறந்தவொடனே போய் பேசுங்க, கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாமே இருக்குது சார், என் பொண்ணுக்கு எல்லா தோஷத்தையும் நான் நிவர்த்தி பண்ணிட்டேன், ராகு கேது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டேன், இருந்தாலும் என் பொண்ணுக்காகலை பையனுக்காகலன்னு சொல்லக்கூடியவர்கள் ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அடுத்த 30 நாள் ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வரன் செலக்ட் ஆகிடும். அந்த வரன் உங்களுக்கு திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பேசி தான் கடைசி நேரத்தில் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி ஆகி இப்போ திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஏதாவது சண்டைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆணி மாதம் இருக்குது. மனைவியை அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தம்பி தங்கை சம்பந்தமான உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க மூலயமா உங்களுக்கு எதாவது பிரச்சனை வர்றதுக்கான நேரமாக இருக்குது, அவங்க மூலிமா ஏதாவது கடன் வர்றதுக்கான நேரமாக இருக்குது, இல்லை அவங்க கூட ஒரு சண்டை போகிறதுக்கான நேரமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிக மிக சிறப்பு. காரணம் கேட்டிங்கன்னா இந்த மாதம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது ஷேர் மார்க்கெட்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து, ஒரு தங்கம் வாங்குறதுலேருந்து, ஒரு வீடு வாங்குறதுலேருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே தீர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதற்கான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும், காம்படிஷன் குறையும். அதேமாதிரி கொஞ்சம் நம்மளே மார்க்கெட் பண்ணக்கூடாது, நம்மளே அலைஞ்சா என்ன, நம்மளே போய் கஸ்டமரை பார்த்தா என்ன, நம்மளே போய் கொஞ்சம் பேமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது. அதனால் அந்த முயற்சி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பனரை பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் சனிக்கிழமையில் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 6 to 7 போய் நீங்கள் ஐயப்பன்கிட்ட பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழிலில் முன்னேற்றமாக இருக்கலாம், தொழிலில் பண வரவுகளாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வர வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இது மாதிரி பல்வேறு விதமான கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய, ஐயப்பன்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆனி மாதம் இருக்க போகுது. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 11ஆம் தேதி 12ஆம் தேதி. இந்த நாட்களில் புதிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா சந்திராஷ்டமம் அன்றைக்கி செய்யாதீங்க. அது செஞ்சிங்கன்னா நிறைய பேருக்கு சண்டை வரும். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக சண்டை நடக்குதுன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு சண்டை போடக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால தான் பிரச்சனை. அதனால் சந்திராஷ்டமத்தை கொஞ்சம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறது, உங்கள் வீட்டில் 4 பேரை இன்வைட் பண்ணுறது செய்யறதெல்லாம் செய்யுங்க. அதேமாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களால சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்ன பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதியும், அதே போல் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய 27ஆம் தேதியும் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுது. அந்த நாட்களில் ஏதாவது பணம் வரணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பணம் வந்துச்சு, இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி மிதுன ராசி என்பவர்களுக்கு முயற்சியால் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆனி மாத பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்குன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது கோச்சாரத்துலேயும் தசாபுத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும், தீமைகளையும் கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். அதுக்கு வெறும் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்டு புத்தகத்துலையும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். இதில் எல்லாமே பலன்கள் வராது, ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது, இது ஒரு சயின்ஸ், எல்லாருமே கற்றுக்கலாம். அதே மாதிரி இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து எப்படி பார்க்குறது, வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு. அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.